வாழ்வெல்லாம் பாட்டு 80களில் வந்த பல பாடல்கள் அந்த இன்னைக்கு 50 வயசை தொட்டிருக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு கிறக்கத்தை கொடுக்குற பாடல்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். ஒரு பக்கம் எம்எஸ் விஸ்வநாதனுடைய பாட்டையும் கேட்டு ரசிச்சுட்டு, இன்னொரு பக்கம் கேவி மகாதேவன் அவர்களுடைய பாட்டு, வி குமார் அவர்களுடைய பாட்டெல்லாம் ரசிச்சுட்டு இருந்துட்டு, 80s ஒரு டீன் பருவத்தில் ஒரு 15-20 வயசு அந்த மாதிரின்னு கூட எடுத்துக்கோங்களேன். அப்போ ஒருத்தருக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான பாடல்கள் அப்படின்னு கிடச்சிதுனாக்கா அது இசைஞானி இளையராஜாவுடைய பாட்டு. அதே காலகட்டத்தில் சங்கர் கணேஷ் அவர்களுடைய பாடல்களும் நம்ம மனசை ரொம்பவே கவர்ந்த பாடல்களாக இருந்தது. 70களில் ரெண்டு பேருமே அப்படி நின்னாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. சிவப்பு முல்லி அப்படின்னு ஒரு படம், ஏவிஎம் குமரன் தயாரித்த படம், ராமநாராயணன் அவர்கள் டைரக்ட் பண்ணின படம். விஜயகாந்தனுடைய கரியரில் இந்த சிவப்பு மல்லி அடுத்த ஒரு ஹைப்புக்கு கொண்டு போன படம் அது. அதே போல் சந்திரசேகருடைய நடிக்கிறதுல ஜாம்பவான்யா பிரமாதப்படுத்துறாரியா எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும்னு சந்திரசேகர் அவர்களை கொண்டாடிய படங்களில் இதுவும் ஒன்று. இன்னும் சொல்லப்போனாக்கா சந்திரசேகருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே அந்த காலத்தில் இருந்ததுங்கிறது எத்தனை பேருக்கு இப்போ தெரியுங்கிறது தெரில. சந்திரசேகர் படம் அப்படின்னால டக்குன்னு போய் பார்த்துருவோம். அப்படி ஒரு ரசிகர்கள் கூட்டம் அப்படி இருந்தது. பிரமாதமாக நடிக்கிறாரியா அப்படின்னு சொல்லி. அதுவும் சோகமான காட்சி, உருக்கமான காட்சியிலலாம் மனிதர் புகுந்து விளையாடிடுவார். சாந்தி கிருஷ்ணா, சுரேஷ் கிருஷ்ணா இயக்குனர் அவருடைய சகோதரி சாந்தி கிருஷ்ணா, அவங்க பன்னீர் புஷ்பங்கள் அறிமுகமானாங்க. அடுத்தடுத்து படங்கள் பண்ணாங்க. அந்த சாந்தி கிருஷ்ணாவும் நடித்த படம் தான் சிவப்பு முல்லி. சந்திரசேகருக்கும் சாந்தி கிருஷ்ணாவுக்கும் ஒரு டூயட் சாங். அந்த டூயட் சாங் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத டூயட் சாங்கில் ஒன்று. கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் எழுதின இந்த பாட்டு யாருக்கு தான் பிடிக்காது? சங்கர் கணேஷுடைய இசை, அந்த படமாக்கப்பட்ட விதம். அந்த படத்தில் சிகப்பு கலரில் ஷர்ட்டு, ஒயிட் கலரில் பேண்ட்டுன்னு சந்திரசேகர் போட்டிருப்பாரு. இன்ஃபேக்ட் அந்த 80s 70s மத்தியில் இருந்து 80s பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹீரோக்கள் இந்த சிகப்பு சட்டையையும் வெள்ளை பேண்ட்டையும் போடாமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் அப்படியே ஆமாம் சார் நான் இந்த படம் பார்த்தேன் சார் நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் ஞாபகம் வந்துச்சுனாக்கா போடுங்க. இந்த பாட்டுக்கு வரிகளும் பாருங்கள். சுசீலா அம்மாவும் கேஜே ஜேசுதாஸும் பாடியிருக்கிற வைரமுத்து சாருடைய வரிகள், சங்கர் கணேஷ் அவருடைய இசை, சிவப்பு மல்லி அப்படிங்கிற ராமநாராயணன் அவர்கள் டைரக்ட் பண்ண படம். தந்தன தானன தனன தந்தன தானன 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 தானன. அந்த பாட்டு வைரமுத்துவனுடைய வரிகள் தான் இந்த பாட்டினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும், ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும், பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும். எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. பூவை கையில், பூவைனா பெண், பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும், அப்படின்னு ஒரு ஹம்மிங் வரும். எடுத்து கொடுக்கையிலே இரு விரல் மோதும், நகங்கள் ஊரசிக்கொண்டால் அனல் உருவாகும். எடுத்து கொடுக்கையிலே இரு விரல் மோதுமா, நகங்கள் உரசிக்கொண்டால் அனல் உருவாயிரும். அப்படியே ஒரு உஷ்டம், காமம். எடுத்து கொடுக்கையிலே இரு விரல் மோதும், நகங்கள் உரசிக்கொண்டால் அனல் உருவாகும். உள்ளங்கை சூடுபட்டு மலர் கொஞ்சம் வாடும், உள்ளங்கை சூடுபட்டு மலர் கொஞ்சம் வாடும், மங்கை நீ சூடிக்கொண்டால் அது கொஞ்சம் மாறும். ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும், பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும். அப்படின்னு வரும். அடுத்த வரிகள் பாருங்க, ரொம்ப எனக்கு பிடித்த வரிகள் இது. இளம்பிறையே வளர்ந்து விடாதே, இருளே இவளின்
துணையே. பௌர்ணமி வரக்கூடாது, வெளிச்சம் வந்துடும்ல, அதுக்காக. இளம்பிறையே இளம்பிறையே வளர்ந்து விடாதே, இருளே இவளின் துணையே. தினம் தித்திக்கும் ராத்திரிகள் நிலவே சூடாதே, அட தூங்கிய சூரியனே இரவை தொடாதே. எப்படி? தினம் தித்திக்கும் ராத்திரிகள் நிலவே சுடாதே வராரு, அட தூங்கிய சூரியனே இரவை தொடாது. அப்படியே நீண்டுகிட்டே இருக்கணுமா, சூரியன் வரக்கூடாது, உதயம் ஆகக்கூடாது, நீண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும், பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு கொள்ள கையில் மனம் வீசுது இன்னும். அடுத்த வரி பாருங்க. தாகம் எடுக்கையிலே மழை அடிக்காதோ, வானம் இறங்கி வந்து கூடை. வைரம் சாருடைய வரிகள்னாலே இப்படி இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் அதை. தாகம் எடுக்கையிலே மழை அடிக்காதோ, வானம் இறங்கி வந்து கூடை பிடிக்காதோ. அடுத்த வரி. நனைந்த மலர்களுக்கு குளிர் எடுக்காதோ, நனைந்த மலர்களுக்கு குளிர் எடுக்காதோ, வண்டுகள் பறந்து வந்து தலை துவட்டாதோ. நனைந்த மலர்களுக்கு குளிர் எடுக்காதா, வண்டுகள் பறந்து வந்து தலை துவட்டாதா. வைரம் சாருடைய குரல்ல கேட்டு பாருங்க இதை. தாகம் எடுக்கையிலே மழை அடிக்காதோ, வானம் இறங்கி வந்து குடைபிடிக்காதோ, நனைந்த மலர்களுக்கு குளிர் எடுக்காதோ, வண்டுகள் பறந்து வந்து தலை துவட்டாதோ. ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும், பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும். தனனன 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 தனனன. சுசிலா அம்மா, ஜெயசார் சார், பிரமாதமான பாட்டு. ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம், சங்கர் கணேஷ் மியூசிக்கு. பிரமாதமான ஒரு லவ் டூயட்டில், மறக்க முடியாத ஒரு டூயட் சாங்கில் இந்த பாட்டும் ஒன்று. அட்டகாசமான நடிப்பு, சாந்தி கிருஷ்ணாவுடைய சிரிப்பு, சந்திரசேகருடைய சிரிப்பு கொண்டுடும் நம்மளை. சிவப்பு மில்லி, இந்த பாட்டை கேட்டு பாருங்களேன். வணக்கம்.